டைரக்டர் ராஜ் நிடுமுரு அவங்கள தான் வந்து சமந்தா திருமணம் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் உலாவிட்டு இருக்காங்க. கோவை ஈஷால வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்குதுங்க. அவங்களுடைய திருமணம் அங்க நடந்ததுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. சரி, யாருப்பா இந்த டைரக்டர்? ஸ்கின் டிசீஸ்னால பாதிக்கப்படுறாங்க, ரொம்பவே சஃபர் ஆகுறாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல அவங்கள பார்த்தா கூட என்னப்பா சமந்தாவா இது இப்படி ஆயிட்டாங்களேப்பா அப்படின்ற மாதிரி 2017-16 அந்த ரேஞ்சில் வந்து நேஷனல் க்ரஷாக இருந்தவங்க தான் சமந்தா. இவங்களை பிடிக்காத ஆளே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஹேஷ்டாக் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கினா சமந்தா அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இப்போ சமூக வலைதளங்களில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அது என்னப்பா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, செகண்ட் மேரேஜ். டைரக்டர் ராஜ் நிடுமுரு அவங்கள தான் வந்து சமந்தா திருமணம் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் உலாவிட்டு இருக்கு. ஆனால் 2 பேர் சைட்லேருந்தும் இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. பட் ஊடகங்களில் வரக்கூடிய தகவல் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் வந்து கோவை ஈஷாவில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்குதுங்க. கோவை ஈஷாவா என்னப்பா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், எனக்கு அதை பார்த்தோன்னா அப்படி தான் ஷாக் ஆச்சு. பட் ஆனால் சமந்தாவை பொறுத்த வரைக்கும் சத்குருவோட ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அன்பான டிவோட்டி அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து ஈஷா நடக்கிற எல்லா விழாலுமே அவங்க வந்து போய் கலந்துப்பாங்க, ஒவ்வொரு சிவராத்திரி விழாலையும் போய் கலந்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பக்தை தான் வந்து சமந்தா. ஸோ அவங்களுடைய திருமணம் அங்கே நடந்ததுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. சரி, யாருப்பா இந்த டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமிலி மேன் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸை எடுத்தவர் தான் இந்த டைரக்டர். அந்த வெப்சீரிஸில் சமந்தாவும் நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு படம் வரும்போதே வந்து நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இவங்க 2 பேரும் வந்து காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் இப்போ ரிலீஸ் ஆயிருச்சு. பட் அவங்க 2 பேர் சைட்லேருந்துமே அதை வந்து மறுக்கலை. மேபி அதோட கண்டினியூஷனாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் சமந்தாவை பொறுத்த வரைக்கும் சமந்தாவோட ஃபேன்ஸ் செம்ம ஹாப்பினா. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேவஸ்ட் கேர்ள் அப்படின்னா வந்து நம்ம சமந்தாவை சொல்லலாம். அது காரணம் வந்து அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி நம்ம பார்க்கும்போது நமக்கு அதுதாங்க தெரியுது. பானா காத்தாடி அப்படின்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகறாங்க. முதல் படமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பை தமிழக மக்கள் கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸ் அவங்களுக்கு வந்து செட் ஆகிறாங்க. அதன் பிறகு தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிக்கிறாங்க. விஜயோடைய தெரி அண்ட் கத்தி அப்படின்ற 2 திரைப்படங்கள் நடிக்கிறாங்க. அவங்களுக்கான ஃபேன் பேஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு படத்துக்கும் அதிகமாகிட்டே போகுது. நிறைய பேரோட க்ரஷ்ஷாக வந்து சமந்தா தான் இருந்தாங்க. இப்போ வந்து நேஷனல் க்ரஷ் ராஷ்மிகா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து 2017-16 அந்த ரேஞ்சில் வந்து நேஷனல் க்ரஷாக இருந்தவங்க தான் சமந்தா. இவங்களை பிடிக்காத ஆளே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி அப்படின்ட்டு எல்லா மொழிகள்லையுமே வந்து ஹீரோயினாக நடித்து கலக்கிறாங்க. அப்படி அவங்களோட கரியர் அப்படின்றது அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே போயிட்டு இருக்கும் போது தான் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துச்சு அவங்களோட ஃபேன்ஸுக்கு. அதாவது தெலுங்கு நடிகர் நாக சைதன்யா வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துச்சு. அதன் பிறகு வந்து 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க 2017. அவங்க ஃபேன்ஸ் வந்து செம்ம அப்செட்டுங்க. ஏன்னா அவங்களுடைய பீக்கில் இருக்காங்க, அவங்களோட கரியரோட பீக்கில் இருக்கும்போது இந்த திருமணம் நடந்தது அப்படின்றது வந்து அவங்க ஃபேன்ஸ்னால ஏற்றுக்கவே முடியல. அதன் பிறகு வந்து 4 வருஷம் அவங்க லைஃப் வந்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. 2021 யாருமே எதிர்பார்க்காத வகையில் 2 பேரும் வந்து சில கருத்து முரண்பாடு காரணமாக வந்து பிரியத்தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹார்ட் பிரேக்காக அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அந்த 2 ஃபேமிலிஸ்க்குமே அமைஞ்சிச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா நிறைய ரூமர்ஸ் வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாகார்ஜுனா ஃபேமிலியில் சமந்தாவை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அவங்க வந்து பரம்பரை கோடீஸ்வரங்க. அப்படி இருக்கும்போது சமந்தா மாதிரியான ஒரு நடிகையை திருமணம் செஞ்சு வைப்பாங்களா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துருந்துச்சு. அதன் பிறகு அந்த டிவோர்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் கூட நாக சைதன்யிட்டேருந்து ₹1 கூட வந்து அவங்க அந்த அலிமோனியா வாங்கவே இல்லைங்க. அதுதான் சம்மந்தம். நான் பிரேவஸ்ட் கேர்ள்னு சொன்னேன் இல்லையா, அது காரணம் வந்து இதை மற்ற பெண்களாக இருந்திருந்தா அப்படின்னா எனக்கு இவ்வளோ லட்சம் கொடு அவ்வளோ லட்சம் கொடு அப்படின்னு வந்து வாங்கியிருப்பாங்க. பட் சமந்தா ₹1 கூட வாங்கலை. என்னால் திரும்ப சம்பாதிக்க முடியும் அப்படின்ற தைரியத்தோட அந்த மேரேஜ் செப்பரேஷன்லேருந்து வராங்க. அதன் பிறகு வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கின் டிசீஸ்னால பாதிக்கப்படுறாங்க, ரொம்பவே சஃபர் ஆகுறாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸில் அவங்கள பார்த்தா கூட என்னப்பா சமந்தாவா இது இப்படி ஆயிட்டாங்களேப்பா அப்படின்ற மாதிரி. அந்த லைட் வந்து பட்டுச்சு அப்படின்னா அவங்க ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும். அவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அதெல்லாம் கடந்து வர்றது அப்படின்றது வந்து சாதாரண விஷயங்கள். அதன் பிறகும் வந்து தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க, நிறைய வெப் சீரிஸில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் வந்து பிரேவஸ்ட் கேர்ள்னு சொல்கிறதுக்கான காரணம். ஏன்னா மற்ற நடிகையாக இருந்திருந்தாங்க அப்படின்னா ஒன்று வந்து சினிமா விட்டு ஒதுங்கி இருப்பாங்க, இல்லை வந்து அந்த நடிகர்கிட்ட ஏதாச்சும் அமௌண்ட் வாங்கிட்டு அப்படியே வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. ஆனால் சமந்தா அது 2மே பண்ணாமல் தன்னை மட்டுமே நம்பி திரும்ப வந்து படங்களில் நடித்து இன்றைக்குமே வந்து ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழலில் தான் இந்த ஒரு மேரேஜ் நடந்துக்கிறதா நமக்கு வந்து தகவல் வருதுங்க. சமந்தாவோட இந்த மேரேஜ் கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹேஷ்டாக் சினிமா சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.